வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ஜினல் காஸ்டிங் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 50 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? கால்குலேட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃப்ரம் த ஃபாலோயிங். 2 கம்பெனியோட டேட்டா குடுத்திருக்காங்க. நம்மள வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் இருக்கு. காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிக்ஸட் வேரியபிள்னு 2ஆ கிளாஸிஃபை பண்ணி குடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் குடுத்திருக்காங்க. எஸ். இப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய ஃபார்முலா இருக்கு. ஓகே. என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் பண்ணலாம். இல்ல ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ பண்ணலாம். ஓகே. இல்லாட்டி ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இத மாதிரி நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஆனா இங்க நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எல்லாம் இல்ல. சோ நம்ம ஒண்ணு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ பண்ணலாம். இல்லன்னா நம்ம வந்து ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இந்த சேல்ஸ்ன்றது ஆக்சுவல் சேல்ஸ். இப்ப நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதுல வச்சு சப்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட்டோட டிவைட் பண்ணோம் பிவி ரேஷியோவை அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கும். இப்ப ஆக மொத்தத்துல நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா பிரேக் ஈவன் சேல்ஸ்னா பிக்சட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. இப்ப பிக்சட் காஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு ப்ராப்ளம்ல. இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. காஸ்ட்ல பிக்சட் வேரியபிள்னு ரெண்டும் தனித்தனியா கொடுத்துட்டாங்க. அப்ப பிக்சட் காஸ்ட் இருக்கு. நம்ம கிட்ட இதுதான் இல்ல. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அதை யூஸ் பண்ணி நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ பிவி ரேஷியோ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் எப்படி போடுறது அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். அப்ப கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் போட்டோம்னா நமக்கு பிவி ரேஷியோ கிடைச்சிரும். எஸ், இப்ப போடலாமா? 2 கம்பெனிக்கும் தனித்தனியா போட போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்ப இப்ப பிரேக் ஈவன் சேல்ஸ் வேணும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன சொன்னேன்? உங்களுக்கு பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. சோ பிவி ரேஷியோ வேணும். பாருங்க. கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 தான் பிவி ரேஷியோ. இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது இந்த சேல்ஸ் 1 லேக்கும் இந்த வேரியபிள் காஸ்ட் 50,000 மைனஸ் பண்ணா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்போ 1 லேக் மைனஸ் 50,000 50,000 தான். அப்போ 50,000 டிவைடட் பை 1 லேக் இன்டூ 100 போட்டோம்னா 50% வருது பிவி ரேஷியோ. புரிஞ்சுதா? எஸ், பிவி ரேஷியோ கிடைச்சிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிக்ஸட் காஸ்ட் பாருங்க 30,000 தான் பிக்ஸட் காஸ்ட். அப்ப 30,000 டிவைடட் பை 50% போட்டோம்னா 60,000 வருது. இதுதான் பிரேக் ஈவன். ஓகே. இப்போ நம்ம இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலால போடலாமா? ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவு? 1 லேக். பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளவு? 60,000. அப்போ 1 லேக் மைனஸ் 60,000 40,000 தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகே. நீங்க இந்த வழியிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் எவ்வளவு? 20,000. ஓகே. இப்போ இந்த 20,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ எவ்வளவு? 50%. போட்டு பாருங்க. அதே உங்களுக்கு 40,000 தான் வரும். சரியா? எஸ். இப்ப ரூபா அண்ட் கோக்கு போட்டாச்சு. இப்ப ரத்னா அண்ட் கோக்கு போட போறோம். இதே மாதிரி தான். ஓகே. ஃபர்ஸ்ட் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் இங்க 1 லேக் மைனஸ் 30,000. இப்போ 1 லேக் மைனஸ் 30,000 டிவைடட் பை 1 லேக் போட்டோம்னா இது பாருங்க. இது டிவைட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 70,000 வரும். 70,000 டிவைடட் பை 1 லேக் இன்டூ 100 70%. இப்போ பிவி ரேஷியோ நமக்கு 70% கிடைச்சிருச்சு. இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் போடலாமா? பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு? 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 70% போட்டோம்னா 71,429 வந்துருச்சு. ஓகே. எஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஆக்சுவல் சேல்ஸ்ன்றது 1 லேக். 1 லேக் மைனஸ் 71,429 போட்டோம் அப்படின்னா பாருங்க நமக்கு எவ்வளவு வருது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி? 28,571 வருது. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். அண்ட் வேற ஏதாவது சாப்டர் சப்ஜெக்ட்ல டவுட்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஈஸியா இருந்தது இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.